Hi friends, Neet aspirants எல்லாருக்குமே தெரியும் obviously biology தான் half of the portion நமக்கு மார்க் கொடுக்குது. அப்ப நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருப்பேன் biology வந்து மெடிக்கல் காலேஜோட வாசல் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் விடுறதுக்கான ஒரு கீ. அதுக்கப்புறமா நம்ம உள்ள போகிறதுக்கு தான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான பயாலஜியை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது? என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் உங்களுக்கு தெரியும், டோட்டலாக தியரிஸாக இருக்கும், எடுத்து பார்த்தாலும் ஒரு மாதிரி ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு 8 பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நீட் வித் சஞ்சய் யூடியூப் சேனல் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் தமிழ் யூடியூப் சேனல் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ ஆஸ்பிரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோ த்ரூ த லெசன் ஒன்ஸ். எடுத்துன்னே நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே போகக்கூடாது. எடுத்துன்னே நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே போகிறது வந்து நம்ம மைண்டும் எடுத்துன்னே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ நமக்கு அது அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த லெசனில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஓவரால் வியூவாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லெசனில் இருக்க ஒவ்வொரு பேஜாக சும்மா ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி, ஒரு நாவல் படிக்கிற மாதிரி, ஒரு காமிக் படிக்கிற மாதிரி அப்படியே லைட்டாக அப்படியே புரட்டி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நமக்கு சொல்லியிருக்கு, என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே இதுதான் ஒரு பாயிண்ட்டு, இதுதான் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் மேப்பு, ஒரு ஆப்வியஸாக ஒரு பிளாட், ஒரு அவுட்லைன் நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த அவுட்லைனை வச்சு நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரீட் த ஹோல் சாப்டர் ஆஸ் அ நாவல் ஒன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் நம்ம பண்ண போகிறது என்னென்னா, இன்ட்ரடக்ஷன் இஸ் மஸ்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஸ்டோரி. நம்ம நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லெசன்லேயும் அதோட ஃபஸ்ட்டு பேஜில் இன்ட்ரொடக்ஷன்ற மாதிரி ஒரு சின்ன கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த செடி கொடியெலாம் பார்த்துருப்பீங்க. யூ ஹாவ் சீன் வைட் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அரௌண்ட் யூ. அந்த மாதிரி சில கதை மாதிரி அப்படியே கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. என்ன இது கதை மாதிரி இருக்குது அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 90% நான் பார்த்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு பேஜை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்படி ஃபஸ்ட்டு பேஜ் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போது செல் தி யூனிட் ஆஃப் லைஃப் அந்த லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு பேஜில் தான் செல்லோட டிஸ்கவரி, அதோட சயின்டிஸ்ட்டு, அதோட வளர்ச்சி என்ன, அதோட சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன அப்படின்றத அந்த ஃபஸ்ட் பேஜில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நிறைய கீ பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொஷின்ஸாக வரப்போ நம்ம செக்மேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ தட் இன்ட்ரோடக்ஷனை எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அடுத்து தேர்ட் பாயிண்ட், ஆஸ் இட் இஸ் ஃபுல் ஆஃப் தியரிஸ் செட் மினிமம் டார்கெட்ஸ் அண்ட் அச்சீவ் இட். நம்ம ஒரு லெசனை எடுத்து பார்த்தோன்னே அந்த லெசனில் ஒரு 15 பேஜஸ் 20 பேஜஸ் இருக்குன்னா, எப்படி நாளைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கும், நாளைக்கு நம்ம இன்ஸ்டியூட்லேயோ நம்ம ஸ்கூல்லையோ நமக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லெசனை நம்ம எடுத்து பார்த்தா 20 பேஜ் இருக்கும். ஸோ தட் அந்த 20 பேஜுமே ஃபுல்லாக தியரிஸாக இருக்கிறப்போ அதை நம்ம எப்படி கவர் பண்ணுறது ஓவர் நைட்டில் அப்படின்றது நமக்கு ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரை நம்ம மண்டையில் எடுத்துக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து நம்ம செக்மெண்ட்ஸாக பிரிச்சுக்கணும். ஒரு 20 பேஜஸ் இருக்குன்னா அதில் வந்து இந்த டாபிக் அப்படின்னு ஒரு 3 to 4 செக்மெண்ட்ஸாக பிரிச்சுக்கிட்டு செட்டு மினிமம் கோல், மினிமமாக ஓகே இப்போ நான் வந்து நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு லெசன் படிக்கிறப்போ ஓகே இன்னும் 4 பக்கம் தான் இருக்குது, இன்னும் 3 பக்கம் தான் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்மளே புஷ் பண்ணி படிச்சுட்டு இருந்திருப்போம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக வச்சுருக்கிறப்போ அந்த நமக்கு டார்கெட் ரொம்ப சின்னதாக இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ தட் நம்மளால் புஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி புஷ் பண்ணணும்னா 2 to 3 செக்மெண்ட்ஸ் இல்லைனா 3 to 4 செக்மெண்ட்ஸ் அக்கார்டிங் டு த வெயிட்டேஜ் ஆஃப் த லெசன். அதை பொறுத்து நம்ம பிரித்து ஓகே இன்னும் 2 பேஜ் தான், இன்னும் 3 பேஜ் தான் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டை முடிச்சிடணும். அடுத்து இன்னும் 2 பேஜ் தான், இன்னும் 3 பேஜ் தான் அப்படின்னு அடுத்த செக்மெண்ட்டை முடிச்சிடணும். அதே மாதிரி ஹோல் சாப்டரையும் முடிச்சுட்டு அடுத்து ஹோல் சாப்டரையும் 2ஆக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு ஹாஃப் செக்மெண்ட் ரிவைஸ் பண்ணுங்கள், அடுத்து நெக்ஸ்ட் ஹாஃப் செக்மெண்ட்டை ரிவைஸ் பண்ணுங்கள். இப்படி ரெண்டையும் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து ஓவராலாக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லெசனோட ஒரு கிளியர் கட் வியூ கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லெசனை படித்து முடிச்சதுக்கப்புறமா அதை ஞாபகப்படுத்தி பார்க்குறதுல ரிமெம்பரிங் இட், அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று என்னென்னா ரிமெம்பரிங் கான்செப்ட்ஸை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா ரிமெம்பரிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். கான்செப்ட்ஸை வந்து நம்ம கண்ணை மூடி பார்த்தோம்னா நமக்கு வந்து கான்செப்ட்ஸ் ஒரு விஷுவலாக தெரியணும். அதுதான் நம்ம கான்செப்ட் கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். அதுதான் நமக்கு கான்செப்ட் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சைன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் 2வது டைம் லெசனை ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 days கேப் விட்டுட்டு அந்த லெசன் ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தான் படித்தோம், நமக்கு என்ன தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஒரு ஓவரால் வியூவோ உங்கள் மனசுக்குள்ளே ஓகே இதுதான் இந்த பேஜில் இதுதான் இருக்குது, இதுதான் கதை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டீப்பான ஒரு கிளாரிட்டி அந்த லெசனையும் அந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கணும். ஸோ தட் நம்மளால்
அதனால் அந்த சாப்டர் வந்து நமக்கு எப்போவுமே மறக்காது. அப்படி ஒரு கிளாரிட்டி கிடைக்கலன்ற பட்சத்தில் யூ ஷுட் திரும்ப படிக்கணும் அதை. அப்படி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த லெசனை சரியாக படிக்கல அப்படின்றது அர்த்தம். ஸோ தட் உங்களுக்கு சிலருக்கு என்ன ஆகுனா எல்லா கான்செப்ட்ஸும் தெரியும், பட் சில கான்செப்ட்ஸில் ஓகே இதுதான் கான்செப்ட்னு தெரியுது, ஆனால் அதில் என்ன மேட்ரு அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற ஆளுங்க அந்த கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து படித்தோம்னா நமக்கு ஓகேவாக இருக்கும். இது ரிமெம்பரிங் கான்செப்ட்ஸ். இதுக்கு 2-3 டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் ரிவிஷன். திரும்ப 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 நம்ம படிக்கணும். திரும்ப திரும்ப பேஜ் புரட்டி 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 நம்ம படிக்கிறதுல தான் இருக்குது மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, கான்செப்ட்ஸை நம்ம கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணிக்கணும். அப்பப்போ டீச்சர் வந்து கிளாஸில் நடத்துகிறப்போ அவங்க வேறு ஏதோ ஒரு லெசன் நடத்திட்டு இருப்பாங்க, பட் அதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் சொல்கிறப்போ இது நம்ம அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸில் ஆல்ரெடி படிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு ஓவரால் ஷார்ட் நம்ம மனசுக்குள்ளே வரணும். அந்த மாதிரி நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மறந்துட்டோம் அப்படி நம்ம ரிமெம்பர் பண்ணுறப்போ நமக்கு என்ன தெரியல அப்படின்றத வச்சு நம்ம அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு ஓகே அதை படித்து முடிச்சுட்டு திரும்ப ஹோல் யூனிட் நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியுதா அப்படின்றத ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரிமெம்பரிங் கான்செப்ட்ஸில். அடுத்த ரிமெம்பரிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வழி தான் இருக்குது, ரைட்டிங் இட் டவுன் இன் அ செப்பரேட் நோட் புக். நீங்கள் தனியாக ஒரு நோட் புக் போட்டு ஒரு லெசனுக்கு 2 பேஜ் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ தட் அந்த 2 பேஜில் ஒரு பேஜ் ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸ் அண்டு அந்த சயின்டிஸ்ட் நேம், இயர்ஸ் மோஸ்ட்லி பயாலஜியில் கேட்க மாட்டாங்க. ஸோ தட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கும் அந்த சயின்டிஸ்ட் நேம், பயாலஜிஸ்ட் நேம், அவங்களோட நேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு லெசன்னா அந்த லெசனுக்கு கீழே நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஸோ தட் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கான்செப்ட்ஸை ஒரு சைடு ரிவைஸ் பண்ணிடுவோம், விஷுவலைஸ் பண்ணிடுவோம், எடுத்து பார்த்துருவோம். பட் எக்ஸாம்பிள்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நம்ம ஹோல் புக்கையே நம்ம திரும்ப படிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அவசியம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அப்பப்போ நோட்ஸில் நம்ம நோட் புக்கில் நம்ம எழுதி வச்சுக்கணும் எக்ஸாம்பிள்ஸையும் சயின்டிஸ்ட் பயாலஜிஸ்ட் நேமையும். மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம நிமோனிக்ஸ் செட் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் மாதிரி வச்சுப்பாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட்கட்ஸ். அடுத்தவங்களோட நிமோனிக்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, அது உங்களுக்கு செட் ஆகாமல் கூட போகலாம். ஸோ தட் உங்களோட நிமோனிக்ஸ் ஓன் ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸை ஞாபகப்படுத்திக்கலாம். மூணாவது பாயிண்ட்டு, நீங்கள் அந்த பேஜை எழுதி வச்சிங்களா, அந்த பேஜை வந்து நீங்கள் அப்படியே புதுசாக வச்சுருந்து நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஸோ தட் அந்த பேஜை நீங்கள் படித்து எழுதுகிறப்போ படித்து அந்த எக்ஸாம்பிள்ஸை ஞாபகப்படுத்துகிறப்போ அப்படியே சைடில் பென்சிலில் கிறுக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை எழுதுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை நோட்டில் பேப்பர் பிடிச்சி எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அது நமக்கு மனசில் பதியும். ஸோ தட் எழுதுறதுக்கு எதுக்காகவும் சங்கோச்சப்படாதீங்க, எழுதுங்க, கிறுக்குங்க, இதன் தப்பே கிடையாது. உங்கள் நோட்டு யார் கேட்க போகிறா, உங்கள் அப்பா அம்மா வாங்கி தராங்க. ஸோ தட் ரிமெம்பரிங் கான்செப்ட்ஸ்க்கு சில பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து ரிமெம்பரிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு சில பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து 5th பாயிண்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் அ லெசன் அண்ட் கோயிங் ஃபார் ரிவிஷன் ஆஃப்டர் ஃபியூ டேஸ், கோ ஃப்ரம் லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட். அதாவது நம்ம ஒரு லெசன் படிக்கிறப்போ ஸ்டார்டிங்கில் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ தட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே நல்ல ஒரு டீப் கான்சன்ட்ரேஷனோடு படிச்சிருப்போம். பட் என் கடைசியில் போக எப்படா இந்த லெசன் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும். ஸோ அந்த எப்படா இந்த லெசன் முடியுன்ற தாட்டில் நம்ம எப்படிடா அந்த லெசனை ஓட்டி முடிப்போம் அப்படின்னு தான் நம்ம கவனிப்போமே தவிர அதில் என்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ தட் ஃபஸ்ட் டைம் நம்ம படிக்கிறப்போ அந்த ரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய சில ஃபேக்ட்ஸையும் சம்திங் நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம திரும்ப படிக்கிறப்போ திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம கடைசியில் இருக்கிற பாயிண்ட்ஸை திரும்ப மிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ தட் நம்ம 2வது டைம் படிக்கிறப்போ கடைசியிலேருந்து ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி ரிவைஸ் தானே பண்ண போகிறோம். ஸோ தட் கடைசியிலேருந்து ஃப்ரண்ட்டில் நம்ம ரிவைஸ் பண்ணுறது நமக்கு அந்த ரியர் எண்டில் இருக்கிற பாயிண்ட்ஸையும் ஃபேக்ட்ஸையும் நம்ம மனசில் ஏற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணுறப்போ விச் மீன்ஸ் செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறப்போ அந்த ஒரு ஈவன் மேனரில் போயிடலாம். ஃபஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும், அதே மாதிரி செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறப்போ பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு, அந்த மாதிரி வைஸ் வெர்ஸா மாற்றி நம்ம பண்ணோம்னா நமக்கு எந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அடுத்து 6th பாயிண்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிமெம்பர் டு ஹைலைட் கீவேர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஸோ தட் யூ குட் ஜஸ்ட் ரிவைஸ் அண்ட் நாட் டு ரீட் அகைன். சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிவிஷன் அப்படின்ற பேரில்
திரும்ப எடுத்து வச்சு படிப்பாங்க, ஃபஸ்ட்லேருந்து படிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு எப்படின்னா ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த லெசன் வந்து நான் படித்த மாதிரியே எனக்கு இல்லை, இந்த லெசனில் எனக்கு எந்த பாயிண்ட்ஸுமே ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஒரு கொஷினாக வரப்போ அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பட் ஒரு ஓவராலாக அவங்க திங்க் பண்ணி பார்த்தப்போ இந்த லெசன் நம்ம படித்த மாதிரியே இல்லையே, இந்த லெசனில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்லேருந்து திரும்ப படிக்க ஆரம்பிப்பாங்க. அதை ரொம்ப ரொம்ப தப்பு. அதை தவிர்த்துருங்க. அந்த நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம என்ன பண்ணணும்னா, ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணுறதுனா நீங்கள் எப்படி வேணால் ஹைலைட் பண்ணலாம். மார்க்கரில் ஹைலைட் பண்ணலாம், இல்லைனா ஹைலைட் மார்க்கர்னு தனியாக இருக்குது, அதை வச்சு ஹைலைட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட் பென்சில் அண்டர்லைன் பண்ணி வைக்கலாம். எப்படி வேணால் ஹைலைட் பண்ணலாம். பட் ஜஸ்ட் ஹைலைட் ஏதோ ஒன்று வச்சு ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ தட் ரிவைஸ் பண்ணுறப்போ நம்ம அந்த ஈஸு வாசு அந்த இன்ட்ரடக்ஷனில் ஒரு கதையெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னீங்களா, அந்த கதை இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பாயிண்ட்டோ என்ன ஃபேக்ட்டோ அதை மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக அமையும். ஸோ தட் ஹைலைட் பண்ணுறதை மறந்துடாதீங்க. அடுத்து 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, when you complete an exam, write down the questions that you have failed due to conceptual weakness. Underline the word failed due to conceptual weakness. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் எரர் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எக்ஸாம்ஸில் மிஸ் பண்ணிட்டு வந்த எல்லா கொஷினுக்கும் எரர் நோட்ஸ் எடுப்பாங்க. ஆனால் அவங்க எக்ஸாம்ஸில் மிஸ் பண்ணிட்டு வந்ததுக்கான காரணம் என்னவோ டைம் பத்தாததாக இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த கான்செப்டை அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி கொஷினை மிஸ்ரீட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இல்லை அப்படி இல்லாட்டி அவங்க ஓஎம்ஆரில் மாற்றி ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த கொஷினுக்கான மார்க் அவங்களுக்கு போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு கொஷின் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு. பட் இது எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸாம் கொஷின்ஸ்லாம் எடுத்து நோட்ஸில் எழுதி வைக்கணும் அப்படின்னா நமக்கு நோட்ஸ் பத்தாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கான்செப்ட் ஆக்சுவலாக அந்த கொஷினை நான் எல்லாமே நல்லா படித்தேன், தெளிவாக படித்தேன். அந்த கொஷினில் நான் ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரே ரீசன் அந்த கான்செப்டில் நான் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றத மட்டும்தான். அப்படின்னு எந்த கொஷின்ஸ்க்குலாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கொஷின்ஸை மட்டும் எடுத்து நம்ம நோட் அந்த ஒரு 2 பேஜ் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு பேஜ் ஃபுல்லாக அந்த எக்ஸாம்பிள்ஸ் அந்த சயின்டிஸ்ட் நேம்லாம் எழுதுகிறேன், இன்னொரு பேஜில் அந்த லெசனுக்கான இந்த மாதிரி கொஷின்ஸ் எழுதி வச்சுக்கணும். ஸோ தட் நம்ம அதை ரிவைஸ் பண்ணுறப்போ இதையும் நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த லெசனுக்கான எக்ஸாம் எழுதுகிறப்போ நமக்கு இது ஞாபகம் இருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட்ஸில் நம்ம கொஞ்சம் வீக்காக இருந்தோம், நம்ம இதை திரும்ப பில்ட் பண்ணியிருக்கோம், எதுக்கும் அதை ஒன்ஸ் எக்ஸ்ட்ரா ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக நம்ம எதனா பண்ண முடியும். ஸோ தட் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கான்செப்சுவல் வீக்னஸில் இருக்கிற கொஷின்ஸை மட்டும் எழுதுங்க. மற்றபடி நீங்கள் எல்லா கொஷின்ஸையும் ரவுட் டவுன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமையில இருப்பீங்க. அடுத்து 8th பாயிண்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, when the revision reaches and saturation or when you feel exhausted, go for MCQs. அதாவது ஒரு லெசனை நம்ம ஆல்ரெடி ஒரு 10 தடவை படிச்சிருப்போம். பட் நாளைக்கு திரும்ப அந்த லெசன் எக்ஸாமாக இருக்கும். ஸோ தட் அந்த லெசனை திரும்ப எடுத்து வச்சு படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பயங்கரமான கடுப்பாக இருக்கும். மொதல் பாயிண்ட்டு இல்லைனா நமக்கு ஒரு மாதிரி என்னடா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சில வேறு ஏதாச்சும் ஒரு தாட்ஸில் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிப்ரெஷன்லையோ ஆங்ஸைட்டியோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் அந்த டிப்ரெஷனு ஆங்ஸைட்டி செல்ஃப் டவுட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத நிலைமை எல்லாத்துக்குமே வரது தான். அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருப்போம். நம்ம படித்து மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி எக்ஸாஸ்டடாக இருப்போம். அப்படி இருக்கிறப்போ நம்ம புக் எடுத்து வச்சு ஒரு 4 பேராகிராஃப் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் அப்படின்னா நாம் நேராக MCQ சால்வ் பண்ணுறதுக்கு போயிடணும். MCQ சால்வ் பண்ணோம்னா நம்ம மைண்டு யோசிக்கும். ஸோ தட் நம்ம மைண்டு ஆன்சரை யோசிக்கிறப்போ வேறு எதையும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ தட் நம்ம மைண்டு மற்ற விதமான ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த கான்செப்டில் வீக்காக இருக்கீங்க அப்படின்றது நீங்கள் MCQ சால்வ் பண்ணுறப்போ மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் படிக்கிறப்போ இல்லை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த கான்செப்டில் வீக்கு அப்படின்றத உங்களுக்கு உங்கள் மைண்டு டினோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒரு MCQ சால்வ் பண்ணுறப்போ தான் இந்த இடத்துல கரெக்டாக இந்த பாயிண்டில் நீ லேக் ஆகிற அப்படின்றத உங்கள் மைண்டு உங்களுக்கு ட்ரிகர் பண்ணும். ஸோ தட் MCQ சால்வ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அவ்வளோதான் காய்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷரோ இல்லை ஒரு ரிப்பீட்டரோ பயாலஜி எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீட் வித் சஞ்சய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சில லெக்சர் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபிசிக்ஸ் நான் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் லெக்சர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அது என்ன டாபிக்ஸ், ஹோல் லெசன் வந்து லெக்சர் எடுக்கிறது கொஞ்சம் பாசிபிளாக என்னன்னு எனக்கு தெரியல இருக்கிற ஹெக்டிக் ஒர்க்கில். பட் இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா அதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டாபிக்ஸ் இருக்குது, டவுட்டான டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு தியரி கிளாஸாக நான் எடுத்து போடுறேன், ஒரு டீச்சிங் செஷனாக நான் எடுத்து போடுறேன்.
அதே மாதிரி பயாலஜி மட்டும் இல்லை, எனக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதுவும் அப்ரோச் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதுக்கு தகுந்த வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வேறு இந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, செல்ஃப் டவுட்டாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, ஃபேமிலி ப்ரெஷராக இருக்குது, இல்லை ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். அதுக்கு நம்மளோட நீட் ஆஸ்பிரன்ஸும் அவங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கு நானும் ஒரு வீடியோவாக போடுவேன். ஸோ தட் அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.